யூகே பொறுத்தவரையில நாளுக்கு நாள் இந்த ஸ்கேம்கள் அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏராளமான ஸ்கேம்கள் போன்கள் வழியாகவும் இல்ல நேர்ல கூட கம்பெனிகள் அப்படின்ற வகையில பல்வேறு விதமான ஸ்கேம்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் கடந்து வரும். அதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு ஸ்கேம் இப்போ நடக்க தொடங்கி இருக்கு. இந்த ஸ்கேம் ஜூலை 22 யூகேல வரக்கூடிய சட்டங்களை முன் வச்சு நடத்தப்படுற ஒரு ஸ்கேமா இருக்கு. இந்த வீடியோவை பொறுத்தவரையில இந்த வீடியோவில் இந்த ஸ்கேம் ஏன் நடக்குது, இது யாரையெல்லாம் தாக்கும் அப்படின்ற முக்கியமான சில விஷயங்களை பத்தி பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பில் இந்த வருஷத்துடைய கடைசியில வருது. வேலை செய்யறவங்களுக்கு சாதகமான ஒரு பில்லாக இந்த பில் இருக்கும். இதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்றதுக்கு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். பிரான்சினுடைய ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த விஜயத்தின் போது பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான 5 விஷயங்கள் பற்றி பேசியிருக்கார். இந்த 5 விஷயங்களும் என்ன, இது யூகேனுடைய எதிர்காலத்திற்கு எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்ற மேலதிக தகவல்களும் இந்த வீடியோவில் வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் பலருக்கும் போய் சேரும் அப்படின்றத வளமை போல ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் உத்தியோகபூர்வமான ஒரு விஜயத்தை மேற்கொண்டு யூகேக்கு வந்திருந்தார். இவர் பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்தில் அவருடைய உரையை ஆற்றியிருந்தார். இந்த உரையின் போது மிக முக்கியமான சில விஷயங்கள் பற்றி பேசப்பட்டது. அதிலேயும் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் யூகேக்கு இடையிலான 5 விஷயங்கள் குறிப்பாக கலந்துரையாடப்பட்டது. இதுல மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பிரித்தானியாவை பொறுத்தவரையில பிரெக்சிட்டுக்கு பிறகு மற்ற ஐரோப்பிய நாடுகள் யூகேக்கு உதவி செய்ய வேண்டும், யூகே மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு செயற்பட வேண்டும். அப்படி செயற்படும் போது இந்த யூனியன் அல்லது இந்த ரீஜன்ல இருக்கிற மிக பலமான நாடுகளாக நாம மாற முடியும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பிரான்சினுடைய ஜனாதிபதி முன்வைத்திருந்தார். புலம்பெயர்தலை பொறுத்தவரையில யூகேக்கும் பிரான்சுக்கும் இடையில புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகிறது அப்படின்ற செய்தி வலம் வந்திருந்தது. அந்த செய்தியை பொறுத்தவரையில பிரான்சினுடைய ஜனாதிபதி சொல்ற இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டங்களின் அடிப்படையில புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கஷ்டப்படுறவங்க வெளிநாடுகளில் வந்து இருக்க வேண்டிய அல்லது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போகக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படாம அல்லது அபியூஸ் பண்ணப்படாம இருக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்துல ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே செயற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவர் பகிர்ந்திருந்தார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் போது உக்ரைனை கைவிட முடியாது, உக்ரைனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்ததோடு சேர்த்து இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவில் வாழக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு உறுதுணையாக பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்க வேண்டும் என்றதையும் அவருடைய உரையில கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா மற்றும் சைனா ஆகிய நாடுகளோடு சார்ந்து இருக்காமல் அந்த நாடுகளோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் பிரான்ஸ் மற்றும் யூகே போன்ற நாடுகள் அவர்களுடைய தனித்துவத்தையும் பேண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சைனாவுடன் சார்ந்து இருப்பது தவறு என்ற மாதிரியான ஒரு தகவலையும் பிரான்சினுடைய ஜனாதிபதி முன்வைத்திருப்பது சர்வதேச ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஜூலை மாதம் 22 யூகேல சட்டங்கள் மாறப்போகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸாக அல்லது லீகலான ரூட்ல வரக்கூடியவர்களுக்கான சட்டங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வருகிறது அப்படின்ற தகவல் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் 21 இரவு 11 மணியோட இந்த சட்டம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே COS அசைன் பண்ணப்பட்டிருந்தால், COS வழங்கப்பட்டிருந்தால் இந்த 22 பிறகு நீங்க விசா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த பழைய சட்டம் தான் போகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த அறிவிப்புல பெறுகிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது இப்போ ஸ்கேமர்ஸினுடைய கைகளுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெகுவாக முன்வைக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களையும் சரி அல்லது பிரித்தானியாவில் வாழக்கூடியவர்கள் ஒன்று கூடக்கூடிய போரம்கள்லையும் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமாக இந்த விஷயம் மாறி இருக்கிறது. யூகே பொறுத்தவரையில நாளுக்கு நாள் இந்த ஸ்கேமை கடந்து வந்தவங்க இருப்பீங்க. டாக்ஸ்ல மோசடி நடந்திருக்கு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, உங்க கிளைம் சம்பந்தமாக பேசணும் அப்படின்ற மாதிரியான நாளாந்தம் போன் கால்கள் வார ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற இந்த நாட்கள்ல இந்த சட்டத்தையும் சட்ட மாற்றத்தையும் பயன்படுத்தி உடனடியாக COS வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வாக்குக்கு அமைய பல்லாயிரக்கணக்கான பவுன்களை ஏமாற்றும் மோசடி கும்பல்கள் வெளியாகி இருப்பதாக இந்த தகவல் சொல்கிறது. 22 முதல்ல விசா மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியத்திலேயோ அல்லது ஒரு கஷ்டத்திலேயோ இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக PSW இருக்கக்கூடியவர்களுக்கும் ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படியான போலியானவர்கள் மூலமாக போலியான
தொழில்கள் வழங்கப்படுவதான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பவுண்ட்ஸ்கள் சூறையாடப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் ஏற்கனவே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் COS வழங்கப்படுகிறதாகவும் அதிலையும் குறிப்பாக டிபெண்டன்ஸுடன் வரக்கூடிய அளவிலான கேவர்க்கர் விசாக்கள் வழங்கப்படுவதாகவும் போலியான COSகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுற அதே வேளையில இப்படியானவர்களை தேடிய ஒரு தேடுதல் நடவடிக்கையும் பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாராவது உங்களுக்கு விசா தருவதாக பணம் கேட்டால், மிக பெருமளவிலான பணம் கேட்டால் கொடுக்காதீர்கள். அப்படியான வேலைகள் உங்களுக்கு இருக்கா, அந்த வேலைக்கான உத்தரவாதம் இருக்கா அப்படின்றத 1க்கு 2 முறை பரிசோதித்து பாருங்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு வேலை தரக்கூடிய நிறுவனத்துக்கு COS லைசன்ஸ் இருக்கா அப்படின்றத அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட்ல நீங்க பார்த்து கொள்ளலாம். சில நிறுவனங்களை பொறுத்தவரையில இந்த நிறுவனங்கள் COS லைசன்ஸ் இல்லாத போதும் எங்களுக்கு COS லைசன்ஸை அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கான ஒரு ஒர்க் விசா தர முடியும் அப்படின்ற போலியான வாக்குறுதிக்கு அமைய 20,000 தொடக்கம் 40,000 பவுண்ட்ஸ்கள் வரையில வாங்குவதாகவும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சாதாரணமாக COS லைசன்ஸ் இல்லாத ஒரு கம்பெனி COS லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு பிறகு சர்டிபிகேட் அசைன் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக 4 தொடக்கம் 8 வாரங்கள் வரையில, குறிப்பாக 2 மாதத்திற்கும் அதிகமான நாட்கள் தேவை. அப்படின்றதுனால யாராவது ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்கு முதல்ல COS லைசன்ஸ் எடுத்து அந்த COS லைசன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒர்க் விசா தரலாம் அப்படின்ற வாக்குறுதி வழங்குவார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய பொய் அப்படின்றத உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த வீடியோவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதே நேரம் UKல ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அவர்களுக்கான மாற்றங்கள் பெருமளவில் செய்யப்படல. TSLல இருக்கிறவங்களுக்கு கூட 2026ஆம் ஆண்டுக்குள்ள மீண்டும் அது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் புதிய தீர்மானங்கள் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. ஸோ TSLல நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளையும் சரிவர பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கான கோட் மாற்றப்பட்டு அல்லது உங்களுடைய விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றத நீங்க சரிவர தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். UKல படிச்சுட்டு PSWல இருக்கிறவங்களுக்கு PSWக்கு பிறகு அவர்களுடைய நியூ என்ட்ரன்ட் டிஸ்கவுண்ட் செல்லுபடியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலரால முன்வைக்கப்படுகிறது. நியூ என்ட்ரண்டாக UKல இருக்கிறவங்களுக்கான சம்பளமும் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட PSWல இருந்து 2 வருஷங்களுக்கு பிறகு அவங்க இன்னும் ஒரு வேலைக்கு மாறும்போது, பிரித்தானியாவில் முதலாவது வேலையை அவங்க எடுக்கும்போது இந்த நியூ என்ட்ரன்ட் டிஸ்கவுண்டுக்கு இவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. அதனால ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க PSWல இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வேலை கிடைக்கும் போது இந்த நியூ என்ட்ரன்ட் டிஸ்கவுண்ட்ல நீங்க போகக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் UKல ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வேலை செய்யறவங்க ஒரு வேலை மாறும்போது அல்லது டெசிக்னேஷன் ஜாப் கோட் மாறும்போது இவங்களுக்கு அந்த 2024ஆம் ஆண்டுக்கு முன்னே COSக்கான டிஸ்கவுண்ட் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த டிஸ்கவுண்ட்டும் வழங்கப்படும். இந்த டிஸ்கவுண்ட் மூலமாக நீங்க அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்க COS எடுத்தாலும் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனாலும் ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த கோயிங் ரேட் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால ஜூலை 22க்கு முதல்ல உங்களால COS எடுக்க முடியதாக இருந்தால் உங்களுடைய பழைய சம்பளத்துக்கே உங்களால அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வருட இறுதியில வர இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ரைட் பில் ஆனது UKல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. UKல வேலை செய்யறவங்களுக்கு சமமான உரிமை வழங்கக்கூடியது அல்லது அவர்களுடைய வேலை தளத்தில் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது கடந்த ஒரு வருடமாக பேசப்பட்டு கொண்டு வர ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிற NDA அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டை ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பிரித்தானிய அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. இந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல சில நேரங்கள்ல வெளியில சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த எம்ப்ளாயியிடம் செய்திருப்பாங்க. அப்படியான கட்டத்துல பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் ஏற்படும் போது அல்லது அவர்களுக்கு எதிராக ஒரு மன உளைச்சல், அவர்களுக்கான ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும் போது இவர்கள் இந்த NDA தாண்டி வெளியே சொல்லக்கூடிய ஒரு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணி இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் UKல சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இப்படியான பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது செல்ஃப் ஹராஸ்மெண்ட்டுக்கு இவங்க உள்ளாகும் போது இந்த NDA அப்படின்ற ஒரு சட்டம் அந்த ஒரு சைன் பண்ணியிருக்கிறதுனால சில விஷயங்களை வெளியில சொல்வதற்கான ஒரு தடை விதிக்கப்படும். நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட கூட இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியாக இந்த சட்டம் பாவிக்கப்படுகிறது. UKனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் பில்லில் வரக்கூடிய மாற்றங்களோட மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இதுவும் சேர்க்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இனிமேல் NDA குறித்து பயப்பட தேவையில்லை. உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு அநீதமாக நடக்குமாக இருந்தால், நீங்க ஹராஸ் பண்ணப்படுவீங்களாக இருந்தால் உங்களுடைய விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வதற்கான உரிமையை இது ஊழியர்களுக்கு வழங்குகிறது அப்படின்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.